திரு செந்தில்வேல்ட். இப்போ நடக்கிறது ஒரு நாடகம், அது புரியாமல் தாவேக்கா உள்ளே வந்திருக்கு. 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் விமர்சிச்சுக்கிற மாதிரி இந்த இஷ்யூலேருந்து கோர்லேருந்து விலகி போய் அவங்களுக்குள்ள இந்த ஃபோக்கஸை வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாஜகவையும் திமுகவையும் சொல்கிறாங்க. நானும் நெறியாளராக இருந்தவன், அதனால் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நான் வரேன். அகைன் பழசுக்கு போகலை, இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். இருக்கிற இஷ்யூஸை பேசுவோம். ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே பேசுகிறேன். அவர் பழசை பேசினார்னா நான் கண்டிப்பாக பழசை பேசுவேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே. தேசிய கல்விக் கொள்கை இந்த பிரச்சனை என்னங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். 155 பக்கம் தமிழில் இருக்குது. ஐயா நிறைய புத்தகங்கள் படித்தார், தேசிய கல்விக் கொள்கையும் படித்தார்னா நல்லது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழி வாய்ப்பாட்டில் சமஸ்கிருதம் ஒரு தெரிவுரிமையாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும். சமஸ்கிருத அமைப்பு முறையின் பயன்பாடும் குறிப்பாக ஒலியியலும், அந்த மந்திரங்கள் சொல்ல போகக்கூடிய அந்த ஒலி சவுண்ட் உச்சரிப்பும் உள்ளடக்கிய இதெல்லாம் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இது பக்கம் அவர் ஏன்னா பக்கத்தோடு சொன்னார் இல்லையா 32. இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், தேசிய கல்விக் கொள்கை, அது முழுக்கவே சமஸ்கிருதம் மட்டுமே இருக்குது. ரைட்டா? சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டில் பள்ளிகளிலும் உயர்கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும். ப்ரையாரிட்டி முதன்மை நீரோட்டமாக இருக்கும். ரைட்? ஏன் நாங்கள் இதை எதிர்க்கிறோங்கிறதுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தை விட முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, சரி இப்படி சமஸ்கிருதத்தில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்கன்னா அதுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏஐக்கு போயிடுச்சு உலகம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கம் 36 பஞ்சதந்திர கதைகள், ஜாதகம், இதோபதேசங்கிறது பஞ்சதந்திர கதைகளை சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறது. இதோபதேசம் மற்றும் வேடிக்கை கட்டுக்கதைகள் ஆகியவற்றெல்லாம் நாங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதை விட டேஞ்சரான ஒன்று இருக்குங்க. இதுதான் நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒன்று. மாணவர் ஒவ்வொருவரும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளின் போது ஒரு தொழிற்பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது தச்சு வேலை, மின் வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மண்பாண்டம் செய்தல் முதலியவை. இதில் என்ன பிரச்சனை, அடுத்த லைன் தான் சிக்கலாக இருக்குது. இதை உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறு, அது என்னங்க உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறுனா என்ன அர்த்தங்க அதுக்கு? அந்தந்த மாநிலங்களிலும் உள்ளூர் சமூகங்களாலும் தீர்மானிக்கப்பட்டவாறு இந்த தொழில்கள் அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். உள்ளூர் சமூகங்கள்லாம் எதுங்க? அந்தந்த சாதி லோக்கலில் என்னவா இருக்கிறானோ, என்ன தொழில் செய்கிறானோ அவன் பிள்ளைக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்குறது. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைய திருப்பி ஒரு பெரிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக மாற்றணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு போகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுகின்ற பொழுது, இல்லை நீ உங்கள் தாத்தா பனை ஏறினாரு, நீ போய் பனை ஏறு, உங்கள் தாத்தா மீன் பிடிச்சா குலத்தொழில். இது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சரத்து. அப்புறம் ஹிந்தி கூட இல்லைங்க, முழுக்க சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்தியா நம்ம எல்லாரும் இல்லையா, அப்போ நம்ம எல்லோருடைய வரிப்பணத்துலேயும் தான் இந்தியா இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலங்களும் சேர்த்து கொடுத்த நிதி 22 லட்சம் கோடி. இந்த எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் சேர்த்து கொடுத்த நிதி வெறும் 6 லட்சம் கோடி. ரைட்? உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் மட்டும் கொடுத்த நிதி 3 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இவங்க திருப்பி கொடுத்த நிதி 7 லட்சம் கோடி. அப்போது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை இருக்கின்ற பொழுது, எல்லா இடத்துலையும் இருக்கின்ற பொழுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் போராடுது, மக்கள் மன்றத்தில் போராடுது, நாடாளுமன்றத்தில் கத்துறாங்க. தாவேகா மாதிரியான எதிர்க்கட்சிகள், அதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லோரும் மக்கள் பிரச்சனைகிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை எல்லாரும் ஆக்கப்பூர்வமான ஒரு வழியில் செஞ்சுட்ருக்கோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நலன் சார்ந்து. இதில் நீங்கள் எங்கே அரசியல் பண்ணுறீங்க? நான் இப்படி சொல்கிறேனே, பெரியார் மீது இவங்க நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. பெரியார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, திருக்குறள், உன்னுடைய சமயம் எதுன்னு கேட்டால் உன்னுடைய சமயம் வள்ளுவ சமயம் என்று சொல், உன்னுடைய நெறி எது என்று கேட்டால் குறள் நெறி என்று சொல் என்று சொல்கிறார். எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாதியான்னு சொன்னவர், தமிழை தவிர எதுவும் பேசாதவர், தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர், மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அருமை சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 முறை பதவியேற்கின்ற பொழுதும் 2 முறையும் கன்னடத்தில் பதவியேற்றுக் கொண்டார். கன்னடத்தில் பதவியேற்றுக் கொண்டதை நான் குறையாக சொல்லலை. நீங்கள் அது உங்களுடைய உரிமைன்னு கூட வச்சுப்போம். நீங்கள் கர்நாடகாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் திடீர்னு தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் திருக்குறள் சொல்கிறாங்கல்ல, அது சொல்லிக்கலாம். திருக்குறளை சொல்லிட்டு பேர் வச்சாங்கிற கதை தானே. திருக்குறளை சொல்கிறீங்க சார். சரி, இந்த பட்ஜெட்டில் திருக்குறள் கூட சொல்லலையே சார். தமிழ்நாடுங்கிற வார்த்தை இந்த பட்ஜெட் இல்லையே, ஒரு இடத்துல இல்லையே. இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட்டா, ஒன்றிய அரசுக்கான பட்ஜெட்டா, பீகாருக்கான பட்ஜெட்டாங்கிற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுல. ஸோ நான் ஒரே வார்த்தை, இந்த சண்டை என்பது வஞ்சிக்கப்படும் தமிழ்நாட்டிற்காக. அப்போ இதில் எல்லாரும் ஒதுங்கி இருக்க முடியாது. தாவேகாவோ அதிமுகவோ மற்றவங்களோ ஒதுங்கி இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து தான் பேசுவாங்க. இதை நாடகம் என்று சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மொத்தம் 4 நிமிடம் பேசியிருக்காரு, எனக்கு 3 நிமிடம் போகிறோம். பழைய விஷயங்களுக்கு நான் சப்ஜெக்ட் அப்புறம் விவாதமே. அவர் கேட்ட கேள்வி இல்லை சார், நீங்க என்னோட புரிஞ்சுங்க. அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்ல போறேன், வேற எதுக்குமே தேவையே இல்லை.
ஆனால் அவர் தான் கடத்திட்டு போய் வேறு இதுக்கு டைரக்ட் டேக்ஸுக்கெல்லாம் போனார். அது எனக்கு அவசியம் இல்லை. கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் தானே சார் இருக்குது. இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்காக தானே சார் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வந்தது. நாளைக்கு இந்த இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசுலேருந்து சொன்னாங்கன்னா, இல்லைங்க இந்த இதை நாங்கள் சொல்ல முடியாது, இந்த 4 மொழியை தான் நாங்கள் 3வது மொழியாக கொடுக்க போகிறோம்னு சொல்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா, மத்திய அரசுக்கு இருக்கா? மாநில அரசுக்கு தானே இருக்குது. அப்போ நாளைக்கு இந்தந்த மொழியெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், இந்த மொழியை மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லுங்கள். 3வது இந்திய மொழின்னு தானே சொல்லியிருக்கோம். மற்ற மாநிலங்களுக்காக சில விஷயத்தை சொன்னதை வச்சு எனக்கும் அதே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து தவறா தப்பு இல்லையாங்கிறத நீங்கள் யோசிக்கலனாலும் மக்கள் யோசிச்சுக்கிட்டோம், அதோட முடிச்சுக்கலாம். 2வது, நாங்கள்லாம் இத்தனை லட்சம் டேக்ஸ் கொடுத்தோம், எங்களுக்கு இவ்வளவு தான் வந்தது. தயவு செஞ்சு ஒன்று சொல்லுங்கள், ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறீங்களா, டைரக்ட் டேக்ஸை பற்றி பேசுகிறீங்களான்னு தெளிவாக சொல்லுங்கள். டைரக்ட் டேக்ஸை பற்றி பேசுகிறதா இருந்தால் டைரக்ட் டேக்ஸில் நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, அதில் இவ்வளோ பணம் வந்ததுங்கிற பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மொத்த டேக்ஸ் அப்படின்னு பேசுகிறதாக இருந்தால் 70% உங்களுக்கு தான் வருது, 29% தான் மத்திய அரசுக்கு போகுது. எஸ்எஸ்ஏங்கிற கல்வியோடைய அமௌண்ட் வந்து அந்த 29% தான் கொடுக்கப்படுகிறதுங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 3வது தான் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அது என்னங்க, கர்நாடகாவில் தேர்ந்தெடுத்தால் கன்னடத்தில் இது எடுத்துப்பீங்களா, ஓத்து எடுத்துப்பீங்களா? அது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? இல்லை, பாராட்டினேன், சொல்லவே இல்லை. பதவி ஏத்துக்கிட்டாங்க சொன்னாங்க, தப்பே கிடையாதுங்க. அப்படிதான் நானும் ஆனா வாழ்க பிலிப்பைன்ஸ்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, வாழ்க பாலஸ்தீனம்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவரை பத்தி தான் நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஒழிய இதை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு ராஜ்யசபா மெம்பரா அவங்க 10 மொழி பேசக்கூடியவங்க, இந்தியை மட்டும்தான் அவங்க கத்துக்கலங்கிறது பலமுறை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன வந்து சரியா பார்க்கல அப்படிங்கிறத பலமுறை சொல்லியிருக்காங்க. 2வது முக்கியமான ஒரு விஷயம், வள்ளுவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார், அதை மட்டும் நான் குறுக்கிட்டுறேன். ஏன்னா அந்த பகுதியை அருண்மொழி அம்மாவே இது இல்லவே இல்லை, வள்ளுவர் சொல்லவே இல்லை, இது ஈவே ராமசாமி ஐயா சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 30/5/1950 விடுதலை, ஈவேராஸ் சிந்தனைகள் பக்கம் 1250 அவர் சொன்னதுனால சொல்கிறேங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வள்ளுவனையும் குறளையும் அந்தபடியே அப்பொழுது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்லன்னு கண்டித்து வந்தேன். எல்லாரும் எல்லாத்தையும் கண்டிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஏங்க மலத்தை தூக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு பதிலாக இன்னொன்று வைன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு ஈவே ராமசாமி ஐயா சொன்னாருன்னு ஈவேரா சிந்தனைகளில் விடுதலை 30/5/1950 வந்தது. அவர் சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விவாதம் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு விஜய் அவர்கள் தெரிவிக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தெளிவாக தெரிவிக்கிறார். அவர் திராவிட கழகங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் அப்படியே காப்பி அடிக்கிறார். ஒரு வரத்தை சேர்த்து கூட சொல்லுவேன், பாராட்டுவேன் விஜயை. என்னன்னா, நீங்கள் எதையெல்லாம் மழுங்கடித்து விட்டீர்களோ அதையெல்லாம் திருப்பி மெருகேற்றி நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்றார். அதனால உண்மையான திராவிட கழகமாக விஜய் அவர்கள் இருப்பார். அப்ப பாஜகவை எதிர்த்து தான் ஆகணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக பாராட்டு அப்படி வச்சுங்க, பாஜக பாராட்டு. சரி, ஓகே, அதுல மழுங்கடித்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணுவோம் சொன்னாங்களா இல்லையா? பதில் சொல்ல விட்டுருக்கேன், பதறாதீங்க. எனக்கு பதட்டம் அப்ப சொல்ல விடுங்க. மழுங்கடித்த விதத்தை, மழுங்கடித்த விடயங்களை நாங்கள் எடுத்து பேசுகிறோன்னா, மழுங்கடிக்கப்பட்ட சமூக நீதியை நாங்கள் பேசுவோம், மழுங்கடிக்கப்பட்ட மொழி சமத்துவத்தை பேசுவோம். பாஜகவால் தொடர்ச்சியாக மழுங்கடிக்கப்படுகிற மாநில உரிமைகள் அடக்குமுறை இருக்கு பாருங்க, அதை எடுத்து நாங்கள் பேசுவோம். இவர் பெரிய லிஸ்ட் சொன்னார்ல, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். திருக்குறள் மாநாடை சார் பேச விடுங்க சார். திருக்குறள் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். தமிழ் மொழி உள்ளார எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். குடியரசினுடைய முதல் இதழில் வள்ளலாரினுடைய கோட்டை வச்சு குடியரசு இதழினுடைய முதல் இதை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அவர் வள்ளலாரினுடைய சபைக்குள்ளார போகிற பொழுது உள்ளே போவதற்கு பதிலாக அவருடைய உரிமையை மதித்த, அவருடைய நம்பிக்கையை மதித்தவர் தந்தை பெரியார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியார். விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார். இந்த மண்ணுரிமையை, இந்த பெண்ணுரிமையை பேசிய தந்தை பெரியார். மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்களே, இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்களே. மிகப்பெரிய அநீதியும் அடக்குமுறையிலும் இந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கப்பட்ட போது அவர்களுக்கு அதிகாரத்தை கையில் கொடு என்பதற்காக பேசியவர் தந்தை பெரியார். இன்னைக்கு அந்த அம்மா அங்க பேசுறதுக்கு காரணத்துல தந்தை பெரியாரினோட எத்தோஸ் இருக்கு. இந்த விடிமைகளில் தான் அவங்க பேசுறாங்க. சார் பதில் சொல்ல விட்டுருங்க சார். புதிய கல்விக் கொள்கை சாரு எதுல படித்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் எதில் படித்தேன், இவர் எதில் படித்த, நீங்களே ஏன் மதிப்புக்குரிய தமிழிசை அக்கா இருமொழி கொள்கையில் படித்து தான் டாக்டர் ஆனாங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆனாங்க. அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனது இருமொழி கொள்கையில் படித்து தான். ஆல்ரெடி ஒரு பில்டிங் டேமேஜ் ஆனால் நீங்கள் ரெனோவேட் பண்ணலாம். இருமொழி கொள்கை ஒரு பெரிய மாளிகையாக கம்பீரமாக இருக்குது, அதில் என்ன ஓட்ட. அவர் சொன்னார் 3வது தேசிய மொழி. எப்படி வராங்க பாருங்க சுற்றி. நான் கேட்குறேன் சார், பெரம்பலூரில் குக்கிராமம் தொண்டமாந்துறையில் ஒரு குழந்தை இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி எனக்கு ஒடிசா மொழி படிக்கணும்னு ஆசைப்படுது. டீச்சருக்கு எங்கே போவீங்க? நான் சொல்லட்டுமா? சிவகங்கையில் பேச விடுங்க சார். சிவகங்கையில் ஒரு குழந்தை
எனக்கு வந்து போஜ்புரி மொழி படிக்கணும்னு நினைக்குது. டீச்சர் சார் கேந்திரா வித்யாலயிலே நாங்க எக்ஸ்போஸ் பண்ண பிறகுதான் தமிழ் டீச்சர் அப்பாயின்ட் பண்றீங்க. கேந்திரா வித்யாலய தமிழ் டீச்சர் எத்தனை நாள் அப்பாயின்ட் பண்ண துப்பு இல்ல. அப்புறம் என்ன சார் மும்மொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கு விரோதமான ஃபினிஷிங் பாயிண்ட் இல்ல சார். இல்ல சார் நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கன்கரண்ட் லிஸ்ட் சார் மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டே தான் இருக்கேன். நான் வர்றேன். இல்ல வந்து குற்றச்சாட்டு வைக்கணும். 1412 பள்ளிகள்ல கேவில வந்து தமிழ் சொல்லி கொடுக்கப்படுகிறது. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. அப்பாயின்மென்ட் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. திரும்ப டீச்சர் எப்ப அப்பாயின்மென்ட் பண்ணாரு? அவர் ஏதோ ஒரு ஊர்ல போஜ்புரி கத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, போஜ்புரிக்கு எழுத்து கிடையாது. அது வந்து சொல்படி மொழி கொள்கை வந்து நம்ம மொழி அப்படிதான் ஆகும். இல்ல பரவாயில்லை, தெரியாம இருக்கிறது தப்பு இல்ல. ஒரு மொழியை விழுங்கக்கூடிய மொழி அநீதி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, காங்கிரஸ் ஹிந்தி திணிப்பு பண்ணதுனால அப்படிதான் நடக்குதுங்க. நான் இல்லன்னு சொல்ல. என்ன பேசுங்க சார்? இன்டர்நெட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இன்டர்நெட் பணத்தை கொடுக்கிறது மத்திய அரசு. இன்டர்நெட் மூலமாக போஜ்புரி கத்து கொடுக்கப்படும், ஒடியா கத்து கொடுக்கப்படும். கூல் டவுன் ப்ளீஸ். டாக்டர் சுமன் ஆன்லைன்ல இன்டர்நெட்ல வருவீங்க. பணம் வருது. ஒரு வாரமா பேசிருக்கோம். பேசுவோம். டாக்டர் சுமன் ஒரு நிமிஷம் டாக்டர் சுமன் விஷயத்தை திருப்பி பேசாதீங்க.